ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இன்றைக்கி நான் பேங்கிள்ஸ் தான் ரேப் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ரொம்ப புது டிசைன்லாம் இல்லை, ஓல்டு மாடல் தான். அதை நான் கொஞ்சம் புதுசாக பண்ண போகிறேன். எப்படின்னா, அதுக்காக இந்த ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 5mm. நான் 4 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் ஒயிட் கலரில் தான் ரேப் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை ரேப் பண்ண போகிறதெல்லாம் ஆன் ஸ்க்ரீன் கிடையாது, ஆஃப் ஸ்க்ரீன் தான். என்னடா இந்த பேங்கிள்ஸ் ரேப் பண்ணுறதுக்கா ஒரு வீடியோ, இதை டிசைன் பண்ணுறதா பேசு அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இது கூடவே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். 4 ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் 5mmல. இதில் இந்த 2 வளையல் இருக்கு இல்லையா, இதை முதல்ல சைடில் கொஞ்சமாக ரொம்ப க்ளூ வெளியில் வராத அளவுக்கு கொஞ்சமாக க்ளூ தடவிட்டு இந்த இப்படி ஒட்டிடணும். நல்லா சமமாக நல்லா அழுத்திடுங்க. இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா பிளாஸ்டிக் ரொம்ப க்ளூ ஒட்டாது. ஸோ இது காயறதுக்கு நேரம் ஆகும். இதை சேர்த்து வச்சு தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா சில நேரத்தில் ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ் சைஸ் கிடைக்கலனா, ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை. ஏன்னா 20mm வந்து ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ் கிடைக்காது, எனக்கு கிடைச்சதில்ல. அதனால் நான் இப்போது 10mm வாங்கி இதே மாதிரி தான் ஒட்டி ஒரு ஆர்டர் பண்ணும்போது ஒரு 3 years பேக் நான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போவும் இந்த சைஸ் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சு காயணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரேப் பண்ண முடியும். இல்லைனா இது வந்து அசைஞ்சிச்சுன்னா இது ரேப் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். இது நல்லா காய வச்சுட்டு அப்புறமா ரேப் பண்ணலாம். நான் உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளூவெல்லாம் எடுத்துகிட்ட வெளியே நல்லா சமமாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒயிட் கலரில் த்ரெட்டு 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் 28 எடுத்திருக்கேன்னா, இது வந்து நார்மல் யூகட் பேங்கிள்ஸோட இந்த திக்னஸ் வந்து இது அதிகமாக இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா நூல் தேவைப்படும். இதே வந்து நார்மலாக யூகட் பேங்கிள்ஸ்னால் நான் 25 தான் எடுப்பேன். ஸோ 25ல் பாதி முடியும், இன்னும் 25 ஸ்டாண்ட்ஸில் பாதி பேங்கிள்ஸ் முடிஞ்சிடும். அதனால் இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா 28 எடுத்திருக்கேன். நடுவில் சென்டரில் நல்லா க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் பாதிக்கு மேலே தாண்டி ஒட்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து பாதியில் ஒட்டி நம்ம இழுத்து பேங்கிள்ஸ் ரேப் பண்ணோன்னா இது பிடிச்சிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து பாதிக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் தான் ரேப் பண்ண முடியும். நான் வந்து இதை ஏற்கனவே ஒட்டி காய வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ ரேப் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி நார்மலாக ரேப் பண்ணுற மாதிரி தான். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது இப்போதைக்கு அசையலை, டைட்டாக தான் இருக்குது. இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் அசையலை, லேசாக அசையுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரேப் பண்ணிவிடுவோம். ரேப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா இது வந்து அசையாது. என்ன பண்ணலாம், பேங்கிள்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலேயும் சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ரேப் பண்ணுவோம். மேலேயும் சேர்த்து த்ரெட்டோட ஒட்டிக்கும். நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். நிறைய சில்க் குரூப் இருக்குது ஃபேஸ்புக்கில். ஸோ அந்த மாதிரி குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நிறையா போஸ்ட் வரும். நீங்கள் போஸ்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி அதில் அந்த குரூப்லேயே போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அது யாருமே ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 10 daysல ஒரு 7 to 8 போஸ்டர்ஸ் நான் பார்த்தேன். நிறைய வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்டர் 300 rupees, அண்டர் 500 rupees, அப்புறம் பார்ட்டி வேர் பேங்கிள்ஸ், அந்த மாதிரி நிறையா போஸ்ட் வந்துருந்தது. என்னால் ஏன் இப்போ வீடியோ எடுக்க முடியலன்னா, எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு ஃபீவர்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் இப்போ சும்மா ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி போஸ்ட்லாம் நிறையா பார்த்தேன். இதை லாஸ்ட்டு 10 daysல நான் அத்தனை போஸ்ட் பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ரொம்ப நாளாக என்ன போஸ்ட்லாம் வருதில்ல, இப்போது அது மாதிரி வந்திருக்கே சொல்லிட்டு. ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து ஆர்டரே இல்லை, உங்களுக்கு என்ன ஆர்டர் இருந்தால் கொடுங்க, நான் வீட்டிலே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கும் இதே தான் சொன்னேன், இந்த மாதிரி சில்க் குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் ஆர்டர் வரும், நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு அப்படியே ஒரு போஸ்ட்டு அதே மாதிரி பேங்கிள்ஸ் கேட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே அவங்களுக்கு வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணேன். அப்போவே நீங்கள் இந்த போஸ்ட் போய் பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்காங்க, இது மாதிரி தான் போஸ்ட் வரும், நீங்கள் இதில் தான் ஆர்டர் எடுத்து நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஆர்டர் பண்ண ஒரு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இனிமேலாச்சும் தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா யாருமே ஆர்டர் வந்து நம்மளை தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் ஆர்டர் எடுக்கணும்.
என்கிட்டயே ஆர்டர் கேட்டுருந்தீங்கன்னா எப்படி? எனக்கு வர ஆர்டர் நான் பண்ணணும், எனக்கு அப்புறம் எங்கள் மாமி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு உடம்பு முடியல இல்லை நிறைய இருக்குன்னா எங்கள் மாமி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் ஆர்டர் தேடுவேன், ஆர்டருக்கு வந்து ஆள் தேடுவேன், எனக்கு ரேப்பர்ஸ் வேணும் அந்த மாதிரின்ட்டு. ஆனால் இப்போது என்னென்னா ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். சின்ன சின்னதாக வர ரேப்பிங் ஆர்டர் நானே முடிச்சிடுறேன். இப்போ வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மி தான். சின்ன சின்னதாக வர ரேப்பிங் ஆர்டர்ஸ் எல்லாமே நானே முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு ரேப்பர்ஸ் தேவையில்லை. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எனக்கு வந்து இந்த மல்டி கலர் செய்கிறதுக்கு ஆள் வேணும்ன்ட்டு. அப்போதைக்கு எனக்கு அந்த ஆள் தேவைப்பட்டது. அப்போ நிறைய கிராஃப்டர்ஸ் நிறைய பேர் காண்டாக்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ணேன். சில பேரோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். யாராச்சும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆர்டர் இப்போ இல்லை. அவங்க ரெகுலராக கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிள் செட் 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததுனால இவ்வளோ தூரத்துக்கு முடிஞ்சிருக்கு. நான் இங்கேருந்து ஒரு கட்டிங் போட்டு நான் ரேப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து எஸ் ஷேப் குந்தன் பாருங்கள். இது வந்து ஒயிட்டு தான், ஆனால் ஒயிட் கலரில் இல்லை, ஆஃப் ஒயிட் கலரில் தான் இருக்குது. இது பிளாக். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் இந்த பேங்கிளுக்கு இப்போ டிசைன் பண்ண போகிறேன். முதல்ல வந்து இது 2/4 சைஸ். இது வந்து 2 5mm பேங்கில் ஒட்டி ரேப் பண்ணது. இது நார்மல் 10mm பேங்கில் ரேப் பண்ணது. ரொம்ப வித்தியாசம் தெரியாது, கண்டுபிடிக்கலாம் முடியாது. இது 2/8ல். இது வந்து அப்படியே லைனாக ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இந்த பேங்கிளையும் ஒட்ட போகிறேன். இது வந்து 2/4. இது வந்து 2 5mm பேங்கில் ஒட்டி ரேப் பண்ணது. நான் இது மாதிரி ஃபுல்லாக க்ளூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக். ஸோ லைனாக இதே மாதிரி தான் ஒன்று மாற்றி மாற்றி ஒட்ட போகிறேன். ஃப்ரேம்டு குந்தன் கலர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் மல்டி கலரில் கூட பண்ணிக்கலாம். இதே எஸ் ஷேப்பாக இருக்கட்டும், ஸ்கொயர், இது வந்து மல்டி கலரில் ஒவ்வொன்றா விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எஃபியில் குரூப்ஸில் சீக்ரெட் பேங்கிள்ஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தான் அந்த போஸ்டிங்கெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்டிங் நான் எந்த தேதியில் பார்த்தேன்னா, ஸோ இந்த மந்த், அதாவது ஜூன் மந்த்து ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே தான் நான் பார்த்தேன். நான் இந்த வீடியோவை அந்த தேதியில் தான் எடுத்தேன், அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கோ அப்லோட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இப்போ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ணிட்டு ஃபேஸ்புக் எப்போவும் அப்டேட்லேயே இருக்கணும். நீங்கள் அப்பப்போ ஃபேஸ்புக் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வேணுன்றவங்க அதில் தான் உங்களுக்கு போஸ்ட் போடுவாங்க. நீங்கள் ஃபேஸ்புக் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களால் ஆர்டர் எடுக்க முடியும். ஏன்னா இயரிங்ஸாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், அதை விட ஈஸியாக பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி டிசைன் பண்ணுறது. பேங்கிள்ஸ் ரொம்ப ஈஸி ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். க்ரீன் சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.